ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா எக்ஸசைஸ் 6.2ல் 9th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஆக்சுவலாக ஒரு வெக்டார் வேல்யூ 2 3 மொத்தம் 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த வெக்டார் ஒரு தலை வெக்டார்கள் அவனே சொல்லிட்டான். ஒரு தலை வெக்டார்னா ஈக்குவல் டு 0. நம்ம இங்கிலீஷில் என்னவாக இருக்க போகுது, இது கோப்ளானராக இருக்கும். கோப்ளானர்னா கிவன் அதை நம்ம டெட்டர்மைன் ஃபைன் பண்ணால் அதோட வேல்யூ என்ன இருக்கும், 0. அப்படி சொல்லிவிட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். சி இஸ் ஜாமெட்ரிக்கல் மீன் ஆஃப் ஏபி. ஒன்றும் இல்லை, ஜாமெட்ரிக்கல் மீன்னா சியை நான் ஸ்கொயர் பண்ணச்ச அதோட ப்ராடக்ட் எனக்கு ஏபின்னு வந்துடணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ட்விஸ்ட். ஓகேவா, இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. அதாவது கோப்ளானார் ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணியே பாருங்களேன், ஈக்குவல் டு நமக்கு அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு ஏஐ கேப் ப்ளஸ் ஏஜே கேப் ப்ளஸ் சிகே கேப். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேப் ப்ளஸ் கே கேப். ஜே இல்லைங்க. ஓகே, சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிஐ கேப் ப்ளஸ் சிஜே கேப் ப்ளஸ் பி கே கேப். இப்போ இங்கே நம்ம கோப்ளானார் என்னது, கோப்ளானார் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம, ஈக்குவல் டு 0. இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏ வெக்டார் கம்மா பி வெக்டார் கம்மா சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ 1 by 1 சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ சி. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஐ ஜே இல்லை, ஸோ 0 1 சி சி பி. இதை நம்ம டிட்டர்மைன் பண்ணால் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரோ இந்த காலம் போயிடுமா. இப்போ ஏ எடுத்தால் என்ன வரும், 0 × பி 0 மைனஸ் சி இன்ட்டு 1 சி மைனஸ் ஏ எடுக்கும்போது இந்த ரோ இந்த காலம் போய்டுமா. ரிமைனிங் என்ன இருக்குது, 1 × பி பி மைனஸ் 1 × சி சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் சி இந்த எடுத்தோன்னா இந்த ரோ இந்த காலம் போய்டும். ரிமைனிங் இது மட்டும் 1 × சி சி மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது என்ன வரப்போது, ஏ இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்கலாமா. ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் 0 விட்டுடலாம். இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரப்போகுது, மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சலா. ஸோ அப்போ இந்த ப்ளஸ் ஏபி அந்த பக்கமாக போச்சுன்னா என்ன வரப்போகுது, சாரி மைனஸ் இந்த பக்கமாக போச்சுன்னா என்ன வரப்போகுது, ப்ளஸ். ஸோ இதுதானே ஜாமெட்ரிக்கல் ப்ராசஸ். இதை தானே நம்ம முதலே சொன்னோம், ஜிபி பெருக்கத்தொடர் வரிசையில் இருந்திருக்கும். இதை நம்ம முதலே ப்ரூவ் பண்ணுறதா சொன்னோம். அவ்வளோதான். சரி, ஓகே, அவ்வளோ. தேங்க்யூ.